இப்போ நீங்கள் தென்கிழக்கு ஆசியா தொட்டனால இந்த கேள்வி வருது. அங்கே ராமாயணம் வேற என்னென்ன வடிவங்கள்ல இருக்கு? தென்கிழக்கு, அதாவது பாரதத்திற்கு வெளியே ராமாயணம் எங்கெல்லாம் இருக்குது என்பதே ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஆமாம். பர்மிய மொழியில் ஒரு ராமாயணம் இருக்குது நம்மளுக்கு பக்கத்துலேயே, மியான்மர். ஆமாம். அங்கே வந்து ராமரை வந்து அதனுடைய உச்சரிப்பில் யாமா என்று சொல்வார்கள், ராமா என்று சொல்லாமல். இந்த யாமா ஏதோ ஒரு பேர் வரும், அது அப்படி ஒரு ராமாயணம் இருக்கின்றது. இந்தோனேசியாவை பற்றி நான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன். இந்தோனேஷியாவில் 3 விதமான ராமாயண வடிவங்கள் இருக்குது. ஒன்று இந்த நான் சொன்ன ராமாயண காக்கவின், இன்னொன்று வந்து சேஹத் செரி ராமா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு ராமாயண வடிவம் இருக்குது. பாலி என்பது அந்த இந்தோனேஷியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு தனித்தீவு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தீவில் வந்து 99% இந்துக்கள் வாழ்கிறார்கள் இப்பொழுதும். இந்தோனேஷியா வந்து ஒரு இஸ்லாமிய பெரும்பான்மை கொண்ட நாடு. ஆனாலும் கலாச்சார ரீதியாக அவர்கள் தாங்கள் வந்து இன்னும் ஹிந்து பௌத்த மரபினர் என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அங்கே வந்து இந்த ராமாயண மகாபாரத நாடகங்கள் தொடர்ந்து அவர்களுடைய கலாச்சார வடிவங்களாக நடிக்கப்படுகின்றன. நான் சில வருடங்கள் முன்பு நான் போயிருந்தேன் இந்தோனேஷியாவுக்கு. அப்போ அந்த யோக்யகர்த்தா என்று யோக்யகர்த்தா நகரத்தில், அது ஒரு பெரிய நகரம், இந்தோனேஷியாவுடைய மத்திய பகுதியில் இருக்குது. அங்கே பிரம்பனான் என்று ஒரு ஹிந்து கோவில் இருக்குது. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கும் மிகப்பெரிய கோவில்கள். அதுக்கு எதிர வந்து நந்தி, ரிஷபம், கருடன், நந்தி, ஹம்சம், அன்னம், கருடன், இவங்களுக்கு ஒரு தனி கோவில். அப்படி வச்சு அதனுடைய நீங்கள் பிரம்பனான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் கோவில், மிகப்பெரிய கோவில். அந்த கோவிலுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மைதானத்தில் இந்த ராமாயண நாடகம் நடக்கும். ராத்திரி ஏறக்குறைய ஒரு 30 பேர் அடங்கிய இசைக்குழு அவங்க வாத்தியம் வாசிக்க, ஒரு ஏறக்குறைய ஒரு 20-30 நடிகர்கள் கொண்ட அந்த ராமாயண நாடகம் அங்கே வந்து சுற்றுலா பயணிகளுக்காக அவங்க அந்த நாடகத்தை வந்து வழக்கமாக ஒரு பெரிய திருவிழாவில் 10 நாளாக நடிப்பாங்க. அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் தனித்தனி விதமான நடனங்கள் இருக்குது. அதாவது இந்த மாயமான் வரும்போது ஒரு மான் நடனம் உண்டு, எப்படி அந்த காட்டில் இருக்கிற மற்ற எல்லா மான்களோடையும் சேர்ந்து மாரீச்ச மான் வருதுன்ட்டு. அப்புறம் ஜடாயு ராவண யுத்தம் அப்படிங்கிறத வந்து ஒரு தனி நாடகமாக நடத்துவாங்க. அவங்க ஸ்டாம்பில் கூட அதை, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த ஜடாயு முகமூடியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஆமாம். இது வந்து இந்த ஜாவா தீவில் இருக்கக்கூடிய ஒரு ராமாயண மரபு.